அடுத்த விரிவுரையாக சைவ புலவர் சிவானந்த ஜோதி ஞானசூரியம் அம்மையார் அவர்கள் திருநாவுக்கரசு நாயனார் புராணம் அதன் தொடர்ச்சியை வழங்குவர். அவரை விரிவுரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எனது தீட்சா உருவான சீர்வளசி சிவபிரா தேசிய பரமாச்சாரியா சுவாமிகளினுடைய தாழ் பணிந்து அம்பலவான தேசிய பரமாச்சாரியா சுவாமிகளுடைய பாதார விந்தங்களை தொழுது தில்லைக்கூத்தன் நடராஜ பெருமான் தில்லைக்கூத்தனை வணங்கி கொண்டு இந்த அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தின் தலைவர் சீகா கமல்நாதன் ஐயா அவர்களை வணங்கி கொண்டு அடுத்தது இந்த ஒழுங்கமைப்பு செய்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம், தன்னுடைய வேலைக்கும் அப்பாற்பட்டதாக செய்கின்ற ஆனந்தி மிஸ் அவர்களுக்கும் அவரையும் வணங்கி கொண்டு இந்த ஒழுங்கமைப்பு செய்து ஒவ்வொரு நேரங்கள்லையும் எத்தனையோ தொலைபேசிகளை எடுத்து எங்களுக்கு அந்த வகுப்புகளை போடுவதற்கு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல தொழில்நுட்ப வசதியை செய்து கொண்டிருக்கின்ற கமலா ரவீந்திரன் அம்மையார் அவர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த திருநாவுக்கரசு நாயனாருடைய புராணம் என்கின்ற பகுதியில் சென்ற வகுப்பில் உங்களுக்கு அரைவாசியை எடுத்து விட்டேன். அதாவது வரலாறை நாங்கள் படித்து அறியலாம், அல்லது நீங்கள் வாசித்து அறியலாம், அல்லது இன்னொருவர் வாசிக்க சொல்லும் பொழுதும் அதை அறியலாம். இருந்தாலும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் சேக்கிழார் இந்த சந்தர்ப்பத்தை சுட்டி எவ்வாறு அவருடைய செய்யுளில் பதிவு செய்கிறார் என்றும், அதில் என்ன தாண்டவமா பாடப்படுகின்றது, முதலாவது தாண்டவம் என்ன, எந்த சந்தர்ப்பத்தில் பாடப்பட்டது, கோயில் திருத்தாண்டவம், ருத்ர தாண்டவம், நின்ற திருத்தாண்டவம், இப்படி எல்லாம் தாண்டவங்கள் பாடுகிறார். அப்ப அந்த தாண்டவங்கள் எல்லாம் எந்த சந்தர்ப்பத்தில பாடுறாரு என்ற அந்த ஒரு விடயமும், அதே நேரத்துல நேரிசை வெண்பா திருப்பதிகங்கள் பாடுறாரு, அதே நேரத்துல குறுந்தொகை பாடுகிறாரு. அப்படி நிறையவே அவருடைய பாடல்கள் 4ஆம் 5ஆம் 6ஆம் திருமுறைகளாக வகை செய்யப்பட்டுள்ளது. அதே போல என்ன பழமொழி பதிகம் கூட பாடுகிறார், பழமொழி பதிகம் கூட. அப்ப அந்த பழமொழி பதிகம் எல்லாம் எந்த சந்தர்ப்பத்தில் பாடுகிறார்ன்றதற்காக நாங்க வரலாறுகளை தொட்டு வைக்கிறது ஒரு சிறப்பம்சமாக இருக்கின்றது. அந்த வகையில் சென்ற வகுப்பில் அந்த தூங்கானை மாட கொழுந்தாகிய இறைவனை வணங்கி இனிதுரையும் வாகீசர் என்ன செய்கிறார் என்றதை அறத்துறையில் உள்ள தலங்களை பணிந்து தில்லையில அருகே அங்கே அணைகின்றார். அங்கே போனதும் அடிகளார் பெரும்பற்ற பிலியூராகிய தில்லைப்பதியினுடைய மேற்கு வாயில ஒவ்வொரு நாயன்மாரும் ஒவ்வொரு வாசல்ல போயிருக்கிறாங்க. இவர் மேற்கு வாயிலாகத்தான் இவர் தில்லைப்பதிக்கு பெரும்பற்ற பிலியூர் என்று சொல்லப்படுகின்றதும் தில்லைப்பதியைத்தான். அங்கே சிவமாகவே தானவ இந்த மேல நிலவின அந்த ஒரு நிலவில திருவீதியை அங்கே வலம் வாரத்திற்கு போறார். 7 நிலை கோபுரத்தினை இறைஞ்சி அந்த பொன் மாளிகையை வணங்கி கொண்டு கனக சபையிலே கண்ணுற்று அங்கே சிவபெருமானை கண்டார். அங்கே அடைந்ததும் அடைந்த அந்த தன்னுடைய அந்த நிலையை காட்டுறதுக்கு சேக்கிழார் என்ன பாடுறார் என்றால், இது உங்களுக்கு அந்த இதுலையும் பரீட்சைக்கும் வந்திருக்கு. சேக்கிழார் திருநாவுக்கரசன் நாயனாருடைய இந்த சந்தர்ப்பத்தில் சேக்கிழார் பாடிய பாடல் என்ன, அதை இணைத்து பதில் கூறவும் என்றெல்லாம் வந்திருக்கிற வழியெல்லாம் அதிலேதான் அவர் சொல்லுகிறார், கையும் தலைமிசை புனை அஞ்சலி என கண்ணும் பொலிமலை ஒளியாதே பெய்யும் தகையென கரணங்களும் உடன் உருகும் பரிவின் பேரெய்தும் மெய்யும் தரமிசை விழுமுன் வெளுதரு மிந்தாள் சடையொடு நின்றாடும் ஐயன் திருநடனம் எதிர்கும்பிடு மலர் ஆர்வம் பெருகுதல் அளவின்றார். அது என்ன, திருவிருத்தப்பா. அப்ப அது சேக்கிழார புராணம். அது ஆனா அவர் திருவிருத்த பாவுல அவர் சேக்கிழார புராணத்தை அவர் அங்க பாடுறாருன்றது. கூத்த பெருமான் என்ன செய்யறார், திருநாவுக்கரசரை நோக்கி நீ என்று வந்தாய், எங்கு வந்தாய் என்று கேட்கிறாரு. என்று கேட்கிற மாதிரியான அவருக்கு ஒரு
தோணிப்பொருளும் கேட்கின்றார் சிவபெருமான். அப்படி கேட்கிறார். அப்படி ஒரு வினாவாக வினாவுற நோக்கத்தோட தான் காட்சி கொடுத்து அவருக்கு எங்கு வந்தாய் என்ற மாதிரி சிவபெருமான் உருவம் அவருக்கு முன்ன தெரியுது. அந்த திருக்குறிப்பை உணர்றாரு. நாவுக்கரசரனை கைக்கு தலையில அப்படி கைய வைத்து அவர் பாடுறது. கண்களினால் ஆனந்த கண்ணீர் வழிகிற சொரிகிற மாதிரியும், மனம் கசிந்து உருக உடன் நிலைமிசை பலமுறை பணிந்து எழுற மாதிரியும், அது ஐயன் திருநடனம் அந்த கூத்தை கண்டு ஆர்வத்தோடு வழிபட்டார் என்ற அந்த பாடலை பாடுறார். அப்படி பாடிட்டு வந்து சேர்ந்ததும் எங்கே வந்தாய் என்று கேட்டதும் இவருக்கு ஒரு இதாபி தனக்கு என்னடா. அப்ப அதுல ஒரு திருநேரிசைய பாடுறார். திருநேரிசை என்கின்றத பாடுற. என்ன பாடுறாரு? பக்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினார் பக்தி செய்வேன் என்னை நீ இகழ வேண்டாம், முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்துள்ளாடுகின்ற அத்தா உன்னாடல் காண்பேன் அடியனேன் வந்தவாறே என்று அந்த பாடலை நீங்க அதிகமா பாடமாக்கி வச்சிருக்க. நல்ல நல்ல பாடல் அது. அப்படி அவர் அதை பாடுறாரு. அப்ப நான் பக்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி, எத்தினால் பக்தி செய்வேன் என்னை நீங்கள வேண்டாம். அவர் கேட்ட அந்த கேள்விக்கு இவர் தன்னுடைய திருநேரிசை நேரிசையால தன்னுடைய அப்படியே சொல்றாரு. அதே மாதிரி இவ்வாறு இப்படி திருவேட்களம் என்ற திருப்பதியை அடைகிறாரு. அங்க இறைவனை பரவி திருக்களிப்பாலையை அணுகி மணவாள நம்பியாக பெருமானை நம்புறார். அங்க மணவாளனாகத்தான் பெருமான் காட்சி அடைகிறார். அங்கேயும் அவர் பாடத் தொடங்கிட்டு பாடினத்துக்கு பிறகு என்ன செய்யறார்? அங்கிருந்து பனக்கை என்கின்ற அங்க முதல் திருக்குறுந்தொகை பாடுறாரு. பனக்கை என்ற இடத்துல. அப்ப அங்க சாரி பனக்கை அங்க அங்க பனக்கை என்ற அந்த திருக்குறுந்தொகையை பாடிக்கொண்டு தில்லைப்பதி அடைகிறார். அங்கதான் அந்த முதலாவது திருக்குறுந்தொகை திருக்குறுந்தொகை பாடும் பொழுது சொல்றாரு பண்ணா, அரியானை அந்தணர்தம் சிந்தையானை அருமறையின் நகத்தானை அணுவையார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்கள் தங்கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றை கனைகடலை குலவரைய கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் புறவானாளே என்று அங்க அது என்னது? அந்த அது பெரிய திருத்தாண்டகம். அந்த பனக்கை என்று சொல்லப்படுகின்ற அந்த தேவாரம் அதுதான் திருக்குறுந்தொகையாக பாடினவரு. பாடிக்கொண்டு பிறகு பெரிய திருத்தாண்டவம் தான் முதலாவது பெரிய திருத்தாண்டவம். என்ன? அரியானை அந்தணதம் சிந்தையானை என்ற அந்த பாடலை பாடுறாரு. எங்க பாடுறாரு? தில்லை சிற்றம்பலத்துலதான் அங்கே பாடுகிறாரு. அப்படி பாடினதும் பிறகு திருநேரிசை அதை திரும்ப பாடுறாரு. செஞ்சடை கட்டை என்கின்ற திருநேரிசையும் பாடுறாரு. பாடிட்டு மகிழ்ந்திருக்கின்ற சீர்காழிப்பதியில உமையம்மையார் அளித்த ஞானப்பால் உண்ட ஆறு தோடுடைய செவியன் என்று பாடின அந்த திருப்பதியம் பாடின ஞான சம்பந்தரை பற்றி கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டுட்டு அவர் என்னன்னு சொல்ற, இவர ஆளுடைய அரசு, அவரு ஆளுடைய பிள்ளை என்ன, அப்படி அவரை வணங்க வேண்டும் என்ற ஒரு காதல் மாதிரி அது வருது. அவருக்கு ஒரு ஆர்வம் கொண்டு வருது. அப்ப அங்க தில்லைக்கூத்தனை இறைஞ்சி விடை பெற்று சீர்காழிப்பதிக்கு போறாரு. அங்க சூழ நோயில தந்து சிவபெருமானால நேரே ஆட்கொள்ளப்பட்ட திருநாவுக்கரசராய பெருந்தகைய அவர் சீர்காழிப்பதியை நோக்கி வருகின்றார் என்றத ஆளுடைய பிள்ளையார் அவர் நேரத்தோடைய அறிஞ்சிட்டாரு. அப்படி அறிஞ்சதும் அரசரை எதிர்கொண்டு அழைத்து திருஞான சம்பந்தரை கண்ட அளவிலே ஆர்வமுற்று திருஞான சம்பந்தரை கண்டுட்டாரு. கண்ட உடனே ஆர்வமுற்று அவர் என்ன செய்யறாரு? உடனே வாராரு. இங்க வந்ததும் திருவடிகள்ல வீழ்ந்து எது சென்று திருவடிகள்ல வீழ்ந்து வணங்கினார். அப்ப ஆளுடைய பிள்ளையார் மலர் போலும் மெல்லிய கைகளால, அவருக்கு மெல்லிய குழந்தை பிள்ளைதானே, அவர் மெய்யிற கைகளால் எடுத்து இறைஞ்சி அப்பரே என்று அன்பினால் அழைத்தார். அப்பரே என்ற முதலாவது வார்த்தை அது திருஞான சம்பந்தரை கண்ட சீர்காழிப்பதியில கண்ட உடனே அடியார்களுடன் அரசரை எதிர்கொண்டு அழைத்தவுடனே அவங்களுக்குள்ள திருஞான சம்பந்தரை கண்டு அளவிலாத ஆர்வமுற்று அங்கு எதிர் சென்று திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி அப்பரே என்று அவருடைய மெல்லிய பிஞ்சு போன்ற மலர் போன்ற அந்த கைகளினால அவர் அழைக்காரு. அப்படி உடனே
அப்பரே என்று அழைத்த உடனே அடியேன் என்றார். இவர் என்ன சொல்றாரு? நான் அடியேன் என்றார். அப்ப எல்லா மக்களும் இவர்கள் ஆஹ் எல்லாரும் என்ன செய்யறாங்க? பெருமக்கள் எல்லாரும் இருவரும் தங்கள் ஒருவரை ஒருவர் காண பெற்றதற்கு மிகவும் மகிழ்ந்து உள்ள நிறைந்த காதலினால ஒருவரை ஒரு கலந்து நட்புரிமை உடையவராக அருட்பெருங்கடலும் அன்பு செறிகடலும், அவர் அருட்பெருங்கடல், இவரு அன்பு செறிகடல், ரெண்டு பேரும். அப்ப அருள் பெருகு கடல், ஏன் திருப்பெருகு சிவஞானம். அப்ப அதுல அருள் அவருக்கு பெருகுனதுதானே. அப்ப அருட்பெருகு கடல், இவரு அன்பு செறி கடல். ரெண்டு பேருக்கும் ரெண்டு ஒரு உவமை சொல்லுபடுது. அப்ப இந்த சைவ சமயத்தின் ரெண்டு கண்கள் போலவும் அங்க எங்க ரெண்டு பேரும் தோணிபுரத்து திருக்கோயிலை அடைகிறார்கள். ஆளுடைய பிள்ளையாரை ஆளுடைய பிள்ளை என்ற ஞான சம்பந்தர் அப்பரை நோக்கி உங்கள் தம்பிரானாரை பாடுவீராக, உங்கள் தம்பிரானாரை பாடுவீராக என்று வேண்டிக் கொண்டதும் நாவுக்கரசரும் என்ன செய்கிறாரு? பெரிய பெரிய பெருமாட்டியுடன் தோணி மீது வீற்றிருக்கிற பெருமானை, தோணிபுரத்து பெருமானை கொண்டு பார் கொண்டு மூடி என்ற அந்த திருவிருத்த பாண்டு பாடுறாரு அங்க. அப்ப அப்படி பாடினதுடனே திருமணத்தில் எழுந்தள்ளி இருக்கிற அன்பு விருந்து என்று செய்கிறதுக்கு உபசரிக்கிறதுக்கு அவர்களோட அளவலாவி அங்க போய் அளவலாவி மகிழ்ந்து விருந்துண்டாங்க. அவ்வாறு சில நாட்கள் காளி ஸ்ரீகாளிப்பதியிலே ஆளுடைய பிள்ளையாருடன் சிவபெருமானை போற்றி சோழ நாட்டில் உள்ள எல்லா சிவதலங்களையும் வழிபட்டு தன் விருப்பத்தை திருஞான சம்பந்தரிடம் கூறி அவருடைய திருக்கோயிலுக்கு சென்று இறைவனை இறைஞ்சி போற்ற வேணும் என்றுட்டு அங்க போற்றினாங்க. பிறகு திருஞான சம்பந்தரிடம் விடைபெற்றி கொண்டு புறப்பட்டு கருப்பரியலூர் என்கின்ற தலங்களை எல்லாம் வழிபட்டு காவிரி ஆற்றின் இருகரைஞ்சிலும் சென்று மயிலாடுதுறை முதலிய தலங்களை வழிபட்டு திருச்சந்தி முற்றத்தை சென்று அடைகின்றார்கள். அங்கு சிவக்கொழுந்தீசரை இறைஞ்சி பெருமானே கூற்றுவன் என் உயிரை பிடித்து வருத்துவதற்கு முன்னமே உன்னுடைய செந்தாமரை மலர் போலும் அழகிய திருமடிகளை என் தலைமையிலே எனக்கு அருள்வாயாக என என்ன அவருக்கு தலையிலே அவருக்கு தலைமையில தீர்ச்சைகள் அருள்வாயாக வேண்டும். அப்ப அதுல அவருக்கு திருப்படி தீர்ச்சை கொடுக்கிற இடம் கொடுவாய் முடுகி அடுதிறல் என்கின்ற அந்த கொடுவாய் முடுகி அடுதிறல் கூற்றம் சுமைப்பதன் முன் பூவாரடி சுவரின் மேல் பொறித்துவை புகவிடில் மூவா முழுப்பலி மூடுல் கண்டாய் முழங்குன் தலக்கை தேவா திருச்சந்தி முற்ற சுவையூர் சிவக்கொழுந்தே என்று அங்க வேண்டாரு. அப்ப எப்படி அவர வேண்டுகோளை நல்லூருக்கு வா, உனக்கு அம்மா அம்மா கொஞ்சம் கிட்ட வந்து கதைங்க, அந்த சத்தம் குறைஞ்சு கொண்டு போகுது. நீங்கள் அப்படியா? இப்ப நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. பிறகு நீங்க கொஞ்சம் அது இருக்கா என்னடா நல்ல விஷயத்த சொல்லிக்கல விளங்குது இல்ல. அதான் ஓகே ஓகே. அப்ப நான் உனக்கு ஒரு திருவடி தீட்சை தர வேண்டும் என்ற அவர விண்ணப்பத்தை, அவர வேண்டுகோளை செவிமடுத்த சிவபெருமான் என்ன செய்யறாரு? நீ நல்லூருக்கு வா என பணித்தர்றாரு. அந்த அந்த அவருடைய அந்த அருள் மொழிகளால என்ன செய்யறாரு? மனமகிழ்ந்து அப்பரடிகள் சிவக்கொழுந்தீசரை மகிழ்ந்து இறைஞ்சி வணங்கி திருநல்லூரை அடைகிறார். அங்கு இறைவரை வணங்கி மகிழ்ந்தெழுந்த போது அப்பொழுது சிவபெருமான் என்ன செய்கிறாரு? உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று உணர்கிறாரு. அது என்ன பாடல் என்று சொல்லுங்க அப்பம். உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தான் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் என்றொரு திருப்புராணம் இருக்கு. அந்த அந்த பாடல அப்ப நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று சொல்லி கண்ணளி வெண்குடை வேந்தன் செயல் கண்டு தெரியாது. இல்ல இல்ல, நன்மை பெருகு அருள் நெறியே வந்தணைந்து மன்னிதிரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தம் சென்னிமிசை வாத மலர் சூட்டினான் சிவபெருமான். அடுத்து அந்த பாடி
அந்த புராணம் ஒன்று இருக்கு, அது சேக்கலார் வர்றாரு அப்படி. அப்ப சிவபெருமானுக்கு பேர் சொல்றாரு என்னடா, உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம், நீ திருநெல்லூருக்கு வா என்று சொன்னோம். அந்த அவருக்கு முடிக்கின்ற அந்த நேரத்துல அவர் என்ன செய்யறாரு, அங்க போன உடனே நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார், சினந்துருகு களிற்றுருவை போர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோர், இனந்துருவி மணிமகுடதோ ரத்துற்ற இனமதர்கள் போத விழுந்து மதுவாய்ப்பில்கி நனைந்தனைய திருவடியன் தலைமேல் வைத்தார், நல்லூரம் பெருமானார் நல்லவாறே, நல்லூரம் பெருமானார் நல்லவாறே. அப்ப இந்த திருவடி தீட்சை கொடுக்கக்குள்ள அவர் படிச்ச பாடல் என்னன்னு சொன்னால், எதை நீங்க எழுதுவீர்கள், கொடுவாய் முடிவு எழுதுவீங்களா அல்லது நினைந்துருகும் அடியாரை செய்வார்? கேள்வியை பார்க்கணும் நீங்க. அவர் திருவடி தீட்சை எனக்கு தருணம் என்று விண்ணப்பம் செய்யும் பொழுது பாடியது கொடுவாய் முடியும். திருவடி தீட்சை அவர் தலைமையில செய்யறதுக்கு சிவபெருமான் எண்ணம் கொண்டது என்ன, நன்மை பெருகு அருள் நெறியை வந்தணைந்து மன்னிதிரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவதன் சென்னி விசைவாத மலர் சூட்டினான் சிவபெருமான் என்று சேக்கலார் சுவாமி புராணத்தில் சொல்றாரு. அது அந்த சந்தர்ப்பத்தை அதை நீங்க கவனித்துக் கொள்ளணும். அதே போல நாவுக்கரசர் பாடுறார் தான், எனக்கு திருவடி தீட்சை கிடைத்தோ நினைந்துருகும் அடியாரே நெய்ய வைத்தார் நில்லாமை தீவினைகள் நீங்க, அதை பாடுறாரு. அப்ப அந்த கேள்விக்கு ஏற்ற விடைய கொடுக்கறதுக்கு நீங்க அதை தயார் பண்ணி கொள்ளணும். அதே போல சிவபெருமான திருவடி பெற்ற திருநாவுக்கரசனார் திருநெல்லூரிலிருந்து புறப்பட்டு திருப்பழன, அதாவது அந்த திருப்பழனம் என்ற அந்த இடத்திற்கு வர நல்லூர்ல புறப்பட்டு அங்க வந்ததும் திங்களூர் வழியாக சென்றார். அப்பொழுது திங்களூர் வழியாக சென்றது அங்க தண்ணீர் பந்தலை அடைகிறார். அங்க அதுல திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரச நாயனார் அன்னதான மடம், திருநாவுக்கரச நாயனார் இந்த பெயருடைய எல்லாம் அமைத்திருக்கிறது. அங்குள்ள அந்த அவர்களை நோக்கி வினாவுறார், இது என்ன? அது கேட்ட அங்குள்ளவர்கள் அப்பூதி அடிகள் என்பவர் தான் இதெல்லாம் அமைத்தாரு. அவர்கள் அப்பர் அடிகளை அவரோட நினைத்து இந்த அறங்களை எல்லாம் செய்த அப்பூதி அடிகள் எங்கே இருக்கின்றார், அவர்களை காட்டுங்க அவர்களை என்று வினாவுறார். வினாவினுடனே அந்த திங்களூரில் வாழ்பவரே இப்பொழுது இங்கிருந்து தம் இல்லம் சென்றுள்ளார், அந்த வீடும் அண்மையில தான் உள்ளது, அங்கே அருகே நின்றவர்கள் கூறினார்கள். அது கேட்ட நாவுக்கரசர் என்ன செய்யறாரு, அப்பூதி அடிகளின் மனைக்கு போவோம் என்று அங்கு போறாரு. அப்ப சிவனடியாராகிய அவரது வருகையை உணர்ந்த அப்பூதி அடிகள், அடியேன் மனையில் தாங்கள் எழுந்தருளியது முன்னை தவப்பயனே என்று மகிழ்ந்துரைத்து அவரது திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினார். அப்ப திருநாவுக்கரசர், யாம் இந்த வழியாக வரும் பொழுது வழியிலே நீர் அமைத்த தண்ணீர் பந்தலை கண்டும் இவ்வாறு நீ செய்கின்ற இந்த அறங்களை கேட்டும் உம்மை காண விரும்பித்தான் நான் இங்க வந்திருக்கிறேன் என்று கூறினார். அப்ப அதை கேட்ட அடியார்கள் பொருட்டு நீர் வைத்த தண்ணீர் பந்தலில் உம்முடைய பெயரை எழுதாது வேறு ஒரு பெயரை எழுதினது காரணம் என்ன என்று வினாவுற நேரம் அந்த உரை கேட்டு மனங்கலங்கிய அதுக்கு அந்த உரையே அவருக்கு மனசுல தாக்கத்தை ஏற்படுத்திட்டு அப்போது அடிகளார் சிவனடியாரை நோக்கி, நீர் நன்மொழிகளை கூறவில்லை, சமணர்களாகிய கொடியவர்களோடு கூடி பல்லவ மன்னன் செய்த வஞ்சனைகளை எல்லாம் சிவத்தொண்டின் வலிமையினாலே வென்ற நாவுக்கரசரது பெயரோ வேறொரு பெயர் அவச்சென்று நீ சொல்கிறார். அப்ப பல்லவ மன்னன் செய்த வஞ்சனைகளில் எல்லாம் இருந்து அவர் சிவதொண்டின் வலிமையால அவர் திருநாவுக்கரசர் என்று பெயர் பெற்று அவர பேரே அணி வேற பேர் என்று வேறொரு பேரே என் வைத்தென்றார், ஏன் நீ நல்ல மொழிகளை நீ கூற மாட்டேயோ என்று யார் கேட்கிறார், அப்பூதி அடிகள் கேட்கிறார். அப்படி கேட்டதும் சிவபெருமான் திருவடிக்கு புரியும் திருத்தொண்டினாலோட அதுல பாருங்க அந்த திருத்தொண்டினுடைய சிறப்பங்களை கூறப்படுகிறது. இந்த பிறப்பிலே இடர்களை எல்லாம் வென்று உய்யலாம், எது சிவத்தொண்டு திருத்தொண்டு. அப்ப இந்த பிறப்பிலே இடர்களை எல்லாம் வென்று உய்யலாம் என்று எம்மை போன்ற எளியோர்கள் தெளிந்துயும் வண்ணம் சிவதொண்டு புரிந்து வந்த திருநாவுக்கரசர் பெயரை நான் எழுத இந்த கொடுஞ்சொல்லை கேட்கும்படி நீர் கூறினீரே, கல்லையே தெப்பமாக கொண்டு கரையேறிய அவருடைய பெருமையை அறியாதவர் யாருள்ளார்? சிவவேடத்துடன் என்று திருவார்த்தை பேசி நீர் யார், நீர் எங்குறைவீர் என்று கூறும் என்று சினந்து கோபப்பட்டு கேட்கின்றார். யார்? அப்பூதி அடிகள். அப்ப அந்த அப்பூதி அடிகள் அந்த அன்பின் திறத்தை அறிந்த திருநாவுக்கரசருக்கு விளங்கிட்டு, அப்ப இறைவன் சூளை நோய் தந்து ஆட்கொண்ட
அடியேன் சிறியேன் நான் என்று தன்னை சுட்டி காட்டுறாரு. அப்ப அதை கூறியதை கேட்ட அப்போதையடிகள் என்னுடைய குலத்தெய்வமாகிய நாவுக்கரசலே எழுந்தருளினார் என தெளிந்து என்ன செய்றாரு, பெருமகிழ்ச்சி ஒன்று மனைவி மக்கள் முதலிய எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்து காட்டி திருவடிகளை வணங்கி திருவாமுது செய்தருள வேண்டும் எங்கட வீட்டுல என்று அப்பரும் அந்த பேரன்பிற்கு இசைந்து திருவாமுது சமைக்கிறாங்க. அப்ப அப்போதியார் விரும்பிய வண்ணம் அவர் மனைவியார் அறுசுவை அமைத்து தூய கறிகளாகிய திருவாமுது சமைத்தார். அதுக்கேற்ற கறி அமுதும் செய்து வைக்கிற நேரம் திருநாவுக்கரசர் அமுது செய்தருள வாழ குறுத்து அந்த விட்டுறதானே அறிந்து வரும்படி புதல்வனை மூத்த திருநாவுக்கரசரை அனுப்புறாரு. அங்க தோட்டத்தில் உள்ள சென்று வாழ குறுத்த வெட்டும் பொழுது அறியும் பொழுதோ மறைந்திருந்த பாம்பு அவரை தீண்டி விட்டது. அப்ப விடம் அப்படியே வேகமாக அப்படியே வேகமாக பரவியதால கீழே விழுவதற்கு முன் அந்த மூத்த திருநாவுக்கரசர் ஓடி வாராரு. தான் அறிந்த அந்த வாழையினுடைய குருத்து இலையை வீட்டில சேர்ந்ததுக்கு பிறகு தனக்கு என்ன நேர்ந்தாலும் நேரட்டும் என்ற அந்த ஒரு முழு நோக்கோடு ஓடி விரைந்தோடி வந்தார். வந்து அரசர் அமுது செய்வதற்கு தடையாக பாம்பு தீண்டிய செய்தியை பெற்றோருக்கு சொல்லக்கூடாது நாங்க என்ற அந்த துணிவும் கூட அவருக்கு ஏன் அந்த தன்னுடைய அறத்தில் இருந்த உரைப்பு அந்த துணிவுடன் வீட்டை அடைந்தார். அப்ப விடம் எழுந்து எழாம என்ன செய்யறாரு, வேகம் கொண்டு அந்த தலைக்கு ஏறினா அந்த கண்ணும் அப்படியே மேனியும் கருக அப்படியே கொண்டு வந்து விழுந்துருவாரு. அப்ப உடனே என்ன செய்யறாரு, கண்ணும் மேனியும் கருக தான் கொண்ட வாழைக்குருத்தை தாய் கையில கொடுத்து போட்டு கீழே விழுறாரு. என்னடா விழுந்த மகனை நோக்கி பாக்குறா தாய். அவன் உடம்பிலே குருதி வழியையும் நிலையினையும் பார்க்கிற நேரம் கருத்த நிறத்தையும் கண்டு விடமேறி இறந்து விட்டான் என்று அறிந்துட்டான். அப்ப திருநாவுக்கரசர் அமுது செய்தருளியதுக்கு ஒரு தடையாகுமே. அவங்களோட நோக்கம் என்ன? திருநாவுக்கரசரை கண்டதும் இல்லை, திருநாவுக்கரசரை காண அறியையும் இல்லை, ஒன்றுமில்லை. ஆனா அவருடைய அற்புதங்களை கேள்விப்பட்டவர். ஆகவே அவர் அற்புதங்களை கேள்விப்பட்டதற்கு எப்படி செய்தார்? அவரை நேர்ல கண்டால் அவருக்கு ஒரு விருந்து கொடுப்பதற்கு அமுதளிப்பதற்கு அவர் உடன்பட்டு தன்களது இதை விட பேர் என்ன இருக்கு என்றதற்காக அப்ப திருநாவுக்கரசருக்கு நாங்க இந்த அமுது செய்வதற்கு தடையாகுமே என்று கலக்கமுட்டார் தாய். அப்ப இந்த நிலையில தன் மகன் இழப்பு சிறிதும் கூட புலனாக உண்டது. அந்த இழப்பு கூட அவருக்கு அது பெருசா தென்படல. அப்ப அடிகளை அமுது செய்விப்போம், நாம் அடிகளை அமுது செய்விக்கிறதா மேலானது என்ற இந்த உறுதியோடு இந்த புதல்வனுடைய உடம்பை என்ன செய்யறாவோ மறைத்து வைத்து விட்டு திருநாவுக்கரசரை அடைந்து வணங்கி நின்று குடி முழுவதும் உய்யக்கொள்வீர் அமுது செய்ய எழுந்தருள வேண்டும். குடி முழுவதும் உய்ய கொள்வீர் அமுது செய்ய எழுந்தருள வேண்டும். இந்த கருத்தை பாருங்க. நாங்க எங்கட வீட்டுல நீங்க இந்த அமுது உண்பதால திருவமுது உண்பதால எங்கட குடி முழுதுமே உய்யும் எங்களுக்கு. அப்ப இதுக்கு அந்த ஒரு தடை வரக்கூடாதுன்னு என்று எண்ணிட்டு நீங்க அமுது செய்ய எழுந்தருள வேண்டும் என்று அழைக்கிறார். அப்பரடிகளும் அதற்கு இசைந்து என்ன செய்யறாரு, ஆசனத்தில் அமர்ந்தார். அப்போதையடியாருக்கும் மனைவியாருக்கும் திருநீர் அணிந்து புதல்வர்களை எல்லாம் கொடுக்கும் போது மூத்த திருநாவுக்கரசர் காணாது உன்னது மூத்த புதல்வனை அழையும் என்றார். அப்ப அந்த நேரத்துல அவன் இங்கே உதவான், இப்போது அவன் இங்கே உதவான் என்ன நயம் பட சொல்றாரு சேர்க்கலார். அப்ப பாருங்க, அவன் இறந்துட்டான், அவன் செத்து விட்டான், அவன் இந்த வீடு மரண வீடு, தொடக்கு சாப்பிட முடியாது என்றெல்லாம் சொல்லல. ஏன் மங்கள பொருட்களையே மங்கள வார்த்தைகளை மாத்திரமே சேர்க்கலார் பெரிய புராணத்தில் பதிவு செய்துள்ளார். அது சொல்லின் பண்பாடு, சொல்லின் நயம் மிகுந்தவர் சேர்க்கலார். அந்த நயத்தை காட்டுவதற்காக இங்க சொல்றார், அந்த செத்து விட்டார் இறந்து விட்டார் என்று சொல்லாம இப்போது அவன் இங்கே உதவான் என்றார் அப்போதையார். அப்ப அது கேட்ட நாவுக்கரசர் என்ன செய்யறாரு, சிந்தையில ஒரு மாதிரி தடுமாற்றம் ஏற்பட்டது. உடனே திருவருளால நிகழ்ந்ததை அறிஞ்சிட்டாரு. அப்பொழுது அப்பாதி அடியார சொல்றாரு, அன்பின் திறத்துக்கு இறங்கி உயிர் நீத்த மைந்தனின் உடம்பினை திருக்கோயிலின் முன் கொண்டு வந்து அங்க கூட்டிட்டு வாழ்ந்ததை கொண்டு வர செய்கிறாரு அங்க. அப்ப சிவபெருமான் நினைந்து ஒன்று கொலாம் அவர் சிந்தையுயர்வரை ஒன்று கொலாம் உயரும் மதி சூடுவர் ஒன்று கொலாமிடு வெண்டலை கையது ஒன்று கொலாம் அவர் ஊர்வது தானே
என்று அந்த பதிகங்களை பாடுறாரு. உயிர் நீத்த மூத்த திருநாவுக்கரசு உறக்கம் நீதி எழுபவனை போல எழுந்து திருநாவுக்கரசு திருவடிகள்ல விழுந்து வணங்கினான். அந்த அப்பர் பெருமான் அன்புடன் அவனுக்கு திருநீர் அளித்து வணங்கி அருளினார். அப்ப பெற்றோர் தாண்ட மைந்த நீர் பெற்று எழுந்தமையை கண்டு மகளாறு திருநாவுக்கரசு நாயனார் அமுது செய்தருள காலம் தாழ்ந்து விட்டதே, சிந்தி விட்டதே, இந்த பொடியை நுகர்ந்ததானே என்ற அந்த அப்படித்தான் அவங்களோட மனம் நுந்தார்களாம். அப்ப அப்பர் அவர்களின் மனக்கருத்தை அறிந்து அமுது செய்தருள மனைக்கு வந்தார். ஆலயத்துக்குள்ள இருந்தவங்க இங்க வர்றாங்க. அப்ப இங்க வந்து மனைக்கு எழுந்தருள் திருநாவுக்கரசு கைவிளக்க வாச நன்னீர் கொடுத்து திருவமுது செய்தருளும்படி வேண்டினார்கள். அப்பொழுது அப்பரடிகள் வேண்டுகோளுக்கு இணங்க அப்பூதியடிகளும் அவருடைய புதல்வர்களும் இதுமறிந்தும் வந்து 2 பக்கம் வந்து அமுது செய்ய திருநாவுக்கரசர் அவர்களுடன் திருவமுது செய்தருளினார். திருப்பழன பெருமானை வழிபட்டு சொன்னாலே பயில்கின்ற குயிலினங்கால் சொல்லீரே என்று வடிவா பாடினார். அந்த பாடலை பாடி அந்த பாமாலியை பாடி அந்த பதிகத்தை பாடிட்டு அப்பூதிய அடிகளை சிறப்பித்து அவருடைய பெருமைகளையும் பாடிட்டு அங்கிருந்து வெளிவாராரு. திருப்பழன திரைவரை மனமொழி வைகளால திருத்தொண்டு செய்து மகிழ்ந்திருந்த நாயனார் நமக்கு திருவடி சூட்டி அருளிய நல்லூர் பெருமானை காண விரும்பி திருநல்லூர் அடைகிறார். தனக்கு திருவடி நல்லூர் பெருமனாக நல்லூர் பெருமானுடைய கோயில் தானே, அங்க போறாரு. திருநல்லூருக்கு போறாரு. அங்கு இறைவனை பரவி அப்பரடிகள் திருவாரூர் தொடர் இணைந்து வலஞ்சுழி குடமுழுக்கு முதலான தலங்களை பணிந்து திருவாரூருக்கு திரும்ப போறாரு. அங்க போயிட்டு பிறகு திருவாரூருக்கு போறாரு. நாவுக்கரசர் வரவ பெரும்பேறாக கொண்ட அந்த நகர மக்கள் அப்பரடிகளை எதிர்கொண்டு அழைத்து போற்றினார்கள். அன்பின் பிணைப்பு சிறிதும் அந்த சமணர்களுடன் கூடி வந்தடைந்த சூழ நோயினால அவர்களை விட்டு நீங்கிய எளியோனால் பிறத்தக்கதோ, புற்றிடங்கண்ட பெருமானது தொண்டருக்கு தொண்டராகும் பெரும் புண்ணியம் என உணர்த்தினார். அப்ப குலம் பலவா வரும் என்ற அந்த திருவித்த பாடலை அவர் பாடினாரு திருவாரூர்ல இருந்து. அங்கதானே புற்றிடங்கண்ட பெருமான் இருந்தது. புற்றிடங்கண்ட பெருமான் சொல்ற திருவாரூர்ல. அப்ப அங்க திருவீதியுல சென்று திருமாளிகை வாயிலில் புகுந்து பெருமானை நினைத்து அங்கேயும் என்ன செய்யறாரு, தாண்டகம் பாடுறாரு. அவ திருக்கோயில வலம் வந்து அதுக்கு பின் வெளிவந்து திருவாசலிய மண்டபத்தை அடைகிறாரு. அங்க செயலற்ற தன்மையை புலப்படுத்தும் நோக்குடன் அப்ப உடனே அங்க அந்த தேவாசிரிய மண்டபத்துக்குள்ள முதல் ஒன்று நடந்திருக்கிறது. என்னது, சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து தேவாசிரிய மண்டபத்திற்கு இருந்த அடியார்களை மதியாது அங்க ஆலயத்துக்குள்ள புற்றிடங்கண்ட பெருமானை வணங்க, தியாகேச பெருமானை வணங்க போறாரு. அதே போல அவரும் அதே மாதிரி அப்படி நடந்தது போல என்ன செய்யறாரு, தனக்கு செயலற்ற தன்னுடைய உடம்பு எல்லாம் என்ன நடக்குது, என்ன செய்ய செயலற்ற நிலைய தன் உடம்புல அவர் அறிகிறாரு. அப்படி தண்டதை அறிஞ்ச உடனே அவருக்கு ஒரு இந்த மேல் உடனே சொல்றாரு, பழமொழி திருப்பதிகம் ஒன்று பாடுறாரு. எப்படி பாடுறாரு பழமொழி பதிகம்? மெய்யலாம் வெண்ணீறு சன்னித்த மேனியாந்தாள் தொழாதே உய்யலாம் என்றெண்ணி உரிதூக்கி உளிதந்தன் உளம்பிட்டு கொய்யுலா மலச்சோலை குயில் கூவ மயிலாலும் ஆரூரானை கையினால் தொழாதொழிந்தே கனி இருப்ப காய் கவர்ந்த கல்வனானேன். இது அழகான பாடல், நான் அடிக்கடி பாடுறது. அப்ப மெய்யலாம் வெண்ணீறு சன்னித்த மேனியாந்தாள் தொழாதே உய்யலாம் என்றெண்ணி உறுதிக்கு உளிதந்தன் உளம்பிட்டு கொய்யிலா மலர்ச்சோலை குயில் கூவ மயிலாளும் ஆரூரானை கையினால் தொழாதொழிந்தே கனி இருக்க காய் கவர்ந்த கல்வன் என்றது பழமொழி திருப்பதிகம் என்றத அங்க பாடுறாரு, திருவாரூர்ல பாடுறாரு. அப்ப அப்படி அங்க தாண்டகமும் பாடியிருக்காரு, கோயில் திருத்தாண்டகம் பாடிட்டு புன்னைதையும் பாடியிருக்காரு. அப்ப ஆரூர் பெருமான நாள்தோறும் வணங்கி திருப்பணி புரியும் நாவுக்கரசருக்கு பாடிளம் பூர்த்தினான் என்ற முதற்குறிப்புடைய பதிகமும் முதலாக பல பதிகங்களை எல்லாம் அங்க பாடுறாரு. அது எங்க திருவாரூரில் உள்ள அறநெறி என்ற கோயில திரும்ப போறாரு. அறநெறி என்ற அங்க போற நேரம்
அந்த திருக்கோயில்ல நீரால் விளக்கரித்து திருவாரூர் பெருமானுக்கு பங்குனி உத்திர பெருவிழா சிறப்புற நிகழ்த்திய நமினந்தி அடிகள். அங்கதான் திருவாரூர்லதான் நமினந்தி அடிகளும் அங்க என்னத்த பங்குனி உத்திர பெருவிழாவுக்கு நீரால விளக்கரித்த அந்த பெருமை இருக்குது அங்க. அப்ப அதையும் அவரு தொண்டராணி பொன் என்கின்ற அந்த பாடலை பாடி போற்றினார். அவர் என்ன செய்ய திருவாதிரை நாளில விதிவிடங்க பெருமானின் திருவிழாவை கண்டு வணங்கி அங்கே மகிழ்றார். திருப்புகலூர் பெருமானை வணங்க விரும்பிய நாவரசர் என்னறாரு, ஆரூரை தொழுது அதுக்கு நிறைவு சொல்லிட்டு நீங்க பல தலங்களையும் வழிபட்டு அங்கு செல்றாரு. இப்படி அவங்க சிவதல யாத்திரை தானே செய்து கொண்டு வராங்க. அப்ப அங்க முருகநாயனார் மடத்துல எழுந்தள்ளி இருந்த ஆளுடைய முருகநாயனார் மடத்துலதான் சம்பந்தர் இருக்கிறார். ஆளுடைய பிள்ளையாரை காண்றார். அப்ப அடியார்களுடன் அப்பர் என்ன செய்கிறார், எதிர்கொண்டு வரவேற்று மகிழ்ந்தார். அப்ப ஆளுடைய பிள்ளையாரும் நாவுக்கரசரை நோக்கி திருவாரூர் அந்த பெருமைகளை எல்லாம் விரித்து உரைப்பீராக என வேண்டினதும் அப்பரடிகளும் அப்ப வீதிவிடங்க பெருமானது ஆதிரை நாள்ல பெருமையினை முத்து விதான மணி பொற்கவரி முறையாலே பக்தர்களோடு பாவையர் சூழ பலிப்பின்னே வித்தக கோல வெண்டலை மாலை விரதிகள் அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் என்று வடிவா பாடுறாரு. அதுக்கும் ஒரு திருப்பதிகமாக போற்றி வணங்குறாரு. அப்ப இந்த பதியத்தை கேட்டு மகிழ்ந்த சம்பந்த பிள்ளையார் திருவாரூர் கும்பிட்டுட்டு வந்து உம்மோடு உடன் அமர போகிறேன் என்று கூறி அப்பரோட விடைபெற்று சென்றார். உடன் அமர்வேன், உன்னோடே நான் வருவேன் என்று சொல்லிட்டு நாவுக்கரசர் திருப்புகலூரை அடைந்து கைத்தொண்டு புரிந்து தமிழ் மாலைகள் சாத்தி வழிபட்டு இருந்தார். அப்ப இந்த நிலையில ஆளுடைய பிள்ளையாரும் திருவாரூர் பெருமானை இறைஞ்சி பல தலங்களை எல்லாம் வழிபட்டு திருப்புகலூரை அடைகிறாங்க. அப்ப சில நாட்கள் 2 பேரும் திருப்புகலூர்லயும் புறப்பட்டு திருக்கடவூர் சென்று மார்க்கண்டேயர் பொருட்டு காலனை காலால் உயர்த்த திருக்கடவூர்லதான் காலனை காலால் உயர்த்த காலகாலன் என்று சொல்லப்படுகின்ற சிவபெருமானை பணிந்தாங்க குங்குலிய கலைய நாயனார் உபசரிக்கப்பட்டு அவற்ற திருமணத்துல போய் அங்க குங்குலிய கலைய நாயனார் அந்த திருவருள் அங்க நடந்தது. அப்ப அங்க திருமணத்துல அமுது செய்தருளி அங்கு விடைபெற்று திருவேளிமலை அடைகிறாங்க. அப்ப விண்ணளி விமானத்தில் வீற்றிருந்த சிவபெருமானை வணங்கி மகிழ்ந்தாங்க. அப்பரடிகள் செய்ய சடையார் தமைச்சேரார் என்ற அங்கேயும் ஒரு திருத்தாண்டகம் பாடுகிறார். எங்க பாடுறாரு, திருவேளிமலையில. அப்ப அங்கேயும் ஒரு திருத்தாண்டகத்தை பாடிட்டு பிறகு திருவேளிமலையிலிருந்தும் அங்கே மழையின்மையால பஞ்சம் உண்டாயிட்டு. அப்ப மக்கள் எல்லாம் திருவேளிமலையில பசியால வருத்தப்பட்டாங்க. இந்த நிலையில சிவபெருமான் இந்த 2 பெருந்தகைகளின் கனவில தோன்றி, நீங்கள் கால வேறுபாட்டினால் வாட்டமடைய மாட்டீர்கள், நீங்க கால வேறுபாட்டினால் வாட்டமடைய மாட்டீர்கள், எனினும் உங்களை சார்ந்து வழிபடுற தொண்டர்களுக்கு உணவளிக்கும் பொருட்டு உங்களுக்கு நாம் படிக்காசு வர்றாரு, படிக்காசு தருகிறோம் என்று கூறி விண்ணளி விமானத்தின் மேற்கு கிழக்கு பீடங்களில் 2 பேரும் நாள்தோறும் படிக்காசி வைத்தருளினார்கள். அவர்கள் இருவரும் அந்த படிக்காசினை கொண்டு அமுது செய்வித்து பசி துன்பத்தை போக்கினார்கள். திருவேளிமலையில இருக்கின்ற மக்களுக்கு அதுகள் அந்த என்ன செய்யற கால வேறுபாட்டினால அந்த அவங்களுக்கு அந்த இது வந்துட்டு பசியால அந்த மக்கள் எல்லாருக்கும் மழையின்மையால பஞ்சம் உண்டாகி பசி வந்துட்டு அந்த பசிக்கு அந்த வருத்தத்தை நீக்கிறதுக்கு படிக்காசு பெற்றார். நாவுக்கரசர் சிவபெருமானுக்கு தொண்டு புரியும் அடியவர் ஆதலால அவர் பெறுகின்ற காசி வாசி இல்லா காசாக வணிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவருக்கு படிக்காசு ஒவ்வொரு நாளும் வாங்குற அந்த படிக்காசு வணிகர்கள் வாங்கி அதுக்கு சாமான்கள் பொருட்கள் எல்லாம் கொடுப்பாங்க வாசி. ஆனால் அவரது திருமணத்தில் நாள்தோறும் உரிய காலத்தில் திருவமுது செய்யப்பட்டது. அப்ப ஆனால் சம்பந்த பிள்ளையார் இறைவருக்கு அவருக்கு ஆறு சம்பந்த பிள்ளையார் இறைவனுக்கு ஆறு மகன் என்ன. அப்ப மகன் என்றதால பெருங்காசு வணிகர்களிடம் வட்டம் கொடுத்து, அதாவது அந்த கொமிஷன் என்று சொல்லப்படுகிற அந்த அது வாசி அந்த கொடுத்து வட்டம் கொடுத்து மாற்ற வேண்டி இருந்தது. அதனால அடியார்கள் காலந்தாழ்த்தி அமுது செய்யப்பட்டு அந்த டைமுக்கு அவங்களுக்கு அமுது செய்யறதுக்குரிய அந்த திருவமுது செய்யறதுக்குரிய அந்த கால வேலை கொஞ்சம் பிந்தி விட்டது. அப்ப அதனால அடியார்கள் காலந்தாழ்ந்து அமுது செய்ய வேண்டி இருந்ததால காளி பிள்ளையார் வாசி தீரவே காசு நல்குவீரென
திருவிழிமிழலை பெருமானை இறைஞ்சி வாசியிலா காசு பெற்று உரிய நேரத்தில் திரும்ப அவரும் வேண்டி அப்ப இருவரும் சேர்ந்த செய்த அற்புதங்கள் கூறுக என்றால் நீங்க திருவிழிமிழலையில 2 பேரும் பஞ்சந்தீரம் மழையின்மையால் பஞ்சத்தை அந்த வாட்டத்தை தீர்ப்பதற்காக படிக்காசு பெற்றது பாடப்பட்டது இருவரும். திருநாவுக்கரசன் திருஞான சம்பந்தரும் திருவிழிமிழலையின் புறப்பட்டு திருமறைக்காட்டுக்கு போறாங்க. அங்க திருக்கோயில வலம் வந்து வேதங்களால் அடைக்கப்பட்டிருந்த அந்த திருக்கதவை திருவாயிலே அடைகிறாங்க. அங்க திருக்கதவு வேதங்களில் வல்ல அன்பர் ஒருவரும் வராமையால் அதுல வேதங்களால சுகந்து விளங்கப்பட்ட ஒருவர் வராததால நெடுநாட்களாக திறக்கப்படாது இருந்தது. ஆனால் வேறொரு வழியினூடாக வேதன பெருமாளை வழிபட்டு வந்தார்கள். சரியான கோபுர நுழைவாசலுக்குள்ளால போகாம வேறொரு வழியாலதான் வேதவன பெருமான் என்று சொல்லப்படுகிறாங்க. இங்க திருமறைக்காட்டில் இருக்கிற சிவபெருமானுடைய பெயர் வேதவன பெருமானை வழிபட்டு அப்ப இந்த செய்தியை சம்பந்த பிள்ளையார் அறிஞ்சிட்டார். அப்ப திருக்கதவு திறக்கும்படி நீவீர் பதிகம் பாடியருளும் என வேண்டினார். உடனே அவர் அந்த விருப்பத்திற்கு இசைந்த அப்பரடிகள் பன்னினேர் மொழி ஆளுமை பங்கரோ மண்ணினார் வலம் செய்மறை காடரோ கண்ணினாலுமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்வினே என்று 11 பாடல்களை அவர் பாடுறாரு. அப்ப திருப்பாட்டு அந்த அவருடைய செந்தமிழ் பாடல்களாகிய அவற்றின் சுவை நலன்களை விரும்பிய திருமறைக்காட்டீசர் என்று சொல்றவர் மறைக்காட்டீசர். அப்ப திருக்கதவு திறக்க சற்று காலந்தாழ்த்தினார். காலந்தாழ்த்தி அவ்வளவு பாடி முடிச்சதுக்கு பிறகுதான் கதவு திண்ணமாக திறந்தருள் செய்வினே என்றதும் பிறகு அந்த காலந்தாழ்த்தினார். வருத்தமுற்ற நாவுக்கரசர் அரக்கனை விரலார் அரைத்திட்ட நீர் என்ற அந்த ஒரு பாதியத்தை பாடி இந்த திருப்பாட்டினை பாடத் தொடங்கினார். அந்த நிலையில் அடைக்கப்பட்ட திருக்கதவு உடனே திறப்பட்டதாம். உடனே அவருக்கு அரக்கனை நீ விரலால அடைத்திட்ட நீர் அந்த அவற்றை முன்னே வாகீசராக இருந்த நான் அன்றைக்கு சொன்ன அந்த கதைய அதுல விரலால அடைத்திட்ட நீர் என்ற சிவபெருமான் தானே விரலால நீ அடைத்து அந்த பெரிய விரலால அமர்த்தி வச்சிருந்த ராவணனை. அப்ப அதை பாடுறாரு. கதை உடனே அதை கடைசி பாடலை பாடுற நேரம் கதவு திறந்தது. அப்பொழுது ஆளுடைய பிள்ளையாரு நாவுக்கரசர் நிலத்தில் விழுந்து நேர்முக வாயில் வழியாக சென்று மறைக்காட்டி நேராக கோபுர வாசலுக்கு நேர்முகமாக இருக்கின்ற அந்த வாசலால போறாங்க. வழிபட்டு வழிவந்தார்கள். அந்த நிலையில் நாவுக்கரசர் பிள்ளையாரை நோக்கி இந்த நிறைக்கதவத்தை நீர் அடைத்திடும்படி வாடியரிடம் என்று நாவுக்கரசர் சொன்னதும் வேண்டிக் கொண்டதும் அது கட்ட சம்பந்தர் சதுரம் மறைதான் துதிசை வணங்கும் என்று அந்த பாடலை பாடின உடனே திருப்பதியத்தை அந்த பாட தொடங்கினது. முதற் பாடல் பாடையே திருக்கதவம் விரைவில் அடைக்கப்பெற்றது. அது கண்ட பெருந்தையாருக்கு இருவருக்கு நம்பெருமான் அருள் செய்ய பெற்றோம் என்று மகிழ்வரும் 2 பேரும் மகிழ்ந்து இறைவனை போற்றினார். மறை காட்டீசர் என்ன செய்கிறார்? அருள் பெற்ற ஆளுடைய பிள்ளையாரும் அப்பரும் திருமறைக்காட்டில் உள்ள திருமடத்தில் அடியார்களுடன் அமர்ந்திருந்தார்கள். பிள்ளையார் விரைவில் அடைக்க பாடிய எளிமையினை கருதி நாவுக்கரசர் திருக்கதவு திறக்க தாழ்ந்ததன் காரணம் என்ன? இறைவனது திருக்குறிப்பினை தான் உணராது அயர்ந்தமையே என கவலையுடன் துயில் கொண்டாராம். உடனே கனவுல அப்பரடிகள் மறைக்காட்டீசரை நினைந்து உறங்குற அந்த பொழுது சிவபெருமான் வெண்ணீறு இலங்கும் பொன்மேனியராக கனவுல தோன்றி நின்று, அன்பா, நாம் திருவாய்மூரில் இருப்போம், நீர் நம்மை தொடர்ந்து வருவாயாக என்று கூறி முன் சென்றார். அந்த நிலையில மெய்யுணர்வு பெற்று உடனே விழித்தெழுந்து நாவுக்கரசர் எங்கே என்னை இருந்திட தேடி என்று திருக்குறுந்தொகைய அங்க பாடுறாரு. பெருமானே, விருப்பம் இதுவாயின் நானும் உடன் போவேன் என்று எழுந்து திருமறைக்காட்டினை நீங்கி விரைந்து சென்றார். அப்ப கனவில தனக்கு காட்டிய திருக்கோலத்தோடு விரைந்து சென்றார். தான் விரைந்து நடக்கும் தனக்கு முன் நடந்த திருவாமூர் தலைவரை அவரால் அணுக முடியவில்லை. அவ்வளவு வேகமாக போறார். அந்த நிலையில் சிவபெருமான் அண்மையிலே காட்சி கொடுப்பவர் போல திருக்கோயிலை எதிரே காட்டி உள்ளே சென்று மறைந்து விட்டார். அப்ப தமக்கு காட்டிய இந்த இறைவர் இடைவெளியில் மறைந்தமையை எண்ணி அப்பரடிகள் மனம் கலங்குறாரு, கொஞ்சம் கவலைப்படுறாரு. இந்த நிலையிலே ஆளுடைய பிள்ளையார் அப்பரை காணாது, இவர் என்னடா இவருக்கு சொல்லாம கனவு கண்ட உடனே எழும்பிட்டு ஓடினவர் தானே, அப்பரை காணாது திருவாமூருக்கு செல்கிறார். திரும்ப
அப்ப அடியார்கள் சொல்ல கேட்டு அந்த திருத்தலத்தை அடைகிறார் இவரும். அப்ப தன்மேல கொண்ட பேரன்பினால் தம்மை பின்தொடர்ந்து வந்த பிள்ளையாரை கண்டு மகிழ்ந்த நாவுக்கரசர் எண்ணுகிறார். பிள்ளையார் தமக்கு அருகில் வந்த நிலையில எளியனுக்கு எல்லாவிடினும் இந்த பெருந்தகையாருக்கு தம்மை மறைக்கும் இயல்புடையரோ என்ற குறிப்புடன் திறக்க பாடியது எனினும் செந்தமிழ் உரைக்க பாடி அடைப்பித்தாரும் நின்றார் என்று இவர். அப்ப திறக்க பாடியது எனினும் செந்தமிழ் உரைக்க பாடி அடைப்பித்தாரும் நின்றார். அப்ப இந்த திருப்பாடலால் போற்றி பாடின உடனே அப்பொழுது உமையொரு பாகராக இறைவன் ஆளுடைய பிள்ளையார் காண ஆடல் காட்டி அருள் புரிந்தார். அப்ப பாருங்க, அவர் 11 பாடல பாடியும் அவருக்கு காட்டலோன்னு இந்த செந்தமிழ் பாடல் இசையால நான் இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்க நேரம் இப்ப நான் இவர் சொல்றார் செந்தமிழ் உரைக்க பாடி நான் அடைப்பித்தானே என்று சொல்றேன். அவருக்கு காட்சி காட்டி கனவுல காட்சி காட்டி அவருக்கு பின்னால போயிருக்காரு. எங்க அந்த திருவாமூருக்கு சென்றார். இவர் எழுப்பி பார்த்தாரு, எனக்கு பக்கத்துல இருந்த நாவுக்கரசரை காணல. அப்ப அவருக்கு காட்சி கொடுத்தா, அப்ப நான் செந்தமிழ் உரைக்க பாடி எனக்கு காட்சி இல்லை என்று பிள்ளையார் அந்த கொஞ்சம் கவலைப்படுறாரு. அப்ப 2 பேருக்கும் காட்சி புரிந்தாராம். அவ்வளவு அன்பர்களுக்கு அருள்வான் என்ற அந்த அழகிய தெய்வ காட்சியினை கண்ட பிள்ளையார் அந்த காட்சியினை தளரில வளரன உவமையோட பாட என்று பதியத்தை பாடி 2 பேர். அப்ப இது 3வது அற்புதம். என்ன 2 பேரும் சேர்ந்து செய்யப்பட்டது. முதலாவது அந்த இது படிக்காசு, 2வது சதுரம் முறை அந்த இது வேதாரண்யத்தில் அடைக்க பாடினது திறக்க பாடினது. இப்ப இது 3வது அந்த காட்சி கொடுத்தது. 2 பேருக்கும் ஒரே காட்சி. 3 அற்புதங்கள் அவங்க இருவரும் சேர்ந்து நடத்தி இருக்கிறார்கள். அந்த காட்சியை கண்டு வாழ்ந்த அப்பரடிகள் பாட அடியார் என்ற பதிகளை பாடுறாரு. அப்ப 2 பேரும் திருவாய்மூர் இறைவரை வழிபட்டு விடைபெற்று திருமுறை காற்றில் எழுந்தருளி இருந்தனர். இவ்வாறு இருக்கும் நாளில்தான் மதுரையிலிருந்து பாண்டிமாதேவியாரான மங்கையர்க்கரசியாரும் அமைச்சர் குலச்சிறையாரும் அனுப்பிய தூதர்கள் திருமுறை காட்டினை அடைந்தார்கள். அப்ப அவர்கள் திருஞான சம்பந்தரை கண்டு வணங்கி பாண்டி நாட்டு சமணர்கள் சைவர்களுக்கு செய்யும் இடையூறுகள் துன்பங்களை எல்லாம் அடுத்து கூறினாங்க. அது கேட்ட பிள்ளையார் அந்த நாட்டிற்கு சிவனறியே நிலைநாட்ட புறப்படுவதற்கு ஆயத்தமான. அப்பொழுது அப்பரடிகள், பிள்ளை நீ சமணர்கள் செய்கின்ற வஞ்சனைக்கு அளவில்லை. ஏனென்றால் அந்த நாவுக்கரசர் அவர்கள் சமணர் அந்த ஈனப்பிறவியல் தானே சொல்றாரு. ஆறு சொல்றாரு சம்பந்தர். அப்ப அவர்கள் செய்த துன்பங்கள்ல எல்லாம் அவர் இடர்பட்டு அதுல பெருமானால சிவபெருமானுடைய கருணையினால வெளிவந்தவர். என்ன அப்ப அவர்கள் செய்கிற தீயவனுகள் சமணர் செய்கிற வஞ்சனைக்கு அளவே இல்லை. அதனால இப்பொழுது நாளுங்கோளும் தீயனவாக உள்ளது. இந்த நிலையில நீ புறப்பட்டு எங்க போறாரு, பாண்டிமாதேவி இருக்கிற மதுரைக்கு. அங்க நீ புறப்பட்டு போறது பொருந்தாது என தடுத்தாரு. அந்த நிலையில திருஞான சம்பந்தர் வெயிறு தோழி பங்கன் என்ற கோளாறு பதிகத்தை எல்லாரும் நாங்க பாடுறானே அது பதிகத்தை பாடுறாரு. அப்ப அந்த பதிகம் பாடியது நாவரசர். நீர் அங்கு போதல் வேண்டாம், நானே சென்று சமணரை சிதைத்து வருகிறேன் என்று அவருக்கு முன்னே புறப்பட்டு நாவுக்கரசர் புறப்பட்டார். அப்ப பிள்ளையார் அவரை தேற்றி அவரிடம் விடை பெற்று கொண்டு பாண்டி நாடு இவர் நீங்க தேற்றி நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு அவர் போறார். நாவுக்கரசர் பழையாறை என்னும் தலத்தை அடைந்து அப்ப இதுவும் 4வது அற்புதம். என 2 பேரும் சேர்ந்து முதல் 3 சொன்ன இது 4வது. 2 பேரும் சேர்ந்து கோளறு பதிகம் இவர் பாடினது சம்பந்தர் பாடினது பாட வைப்பதற்கு திருவினையாக இருந்து இது 4 கோள் சரியில்லை, நீ அங்க எழுந்தருளக்கூடாது என்று அவர் தடுத்ததுக்கு பாடப்பட்டது. 2 பேரும் சேர்ந்து பாடியது என்று சொல்லப்படுகிறது. அப்ப சமணர்களால் மறைக்கப்பட்ட வடதளி என்ற கோயிலை அடைந்தார். எங்க பழையாறு என்னும் இடத்துல அங்க வடதளை கோயிலை அடைந்த பொழுது அவருடைய கைகள் தாமாகவே தொழுதனாம். ஏன்? அப்பொழுது அங்கு எதிர்பட்டோர் சிலர் சிவபெருமானுக்குரிய திருக்கோயிலே இந்த விமானம் அமணர்களால் வடதளி ஈசரை மறைத்து கட்டப்பட்ட பொய்யான விமானம் என கூறினார். அப்ப சிவபெருமானுக்குரிய கோயிலில இந்த விமானம் சமணர்களால வடதளி ஈசரை மறைத்து கட்டப்பட்ட பொய்யான விமானம், அவரை மறைச்சு உள்ளுக்குள்ள வச்சுட்டு அதுல அது கேட்ட மனமுடைஞ்சு இருந்த வாகீசர் நாவுக்கரசர் என்ன செய்தாரு, அந்த விமானத்தில் அருகில் அமர்ந்து இறைவனை திருவடிகளை சிந்தித்து பெருமானி அமணர்களால் மறைக்கப்பட்ட அந்த மறைப்பினை அகற்றி
அவர்கள் ஆற்றில் சேர்த்து விடுவீராக, அடியேன் உமது திருவடி காணாது போக மாட்டேன் என்று உண்ணாவிரதம் இருந்தாராம். எங்க இருக்கிறாரு உண்ணாவிரதம்? அவரு எந்த பழையாறை என்ற அந்த இடத்துல போற நேரம் அங்க வடதளி என்கின்ற இடத்துலதான் அங்கே என்ன சிவபெருமானால பொய் விமானத்தை வச்சு திருக்கோயில்ல அமணர்களால வடதளி ஈசரை மறைத்து வச்சிருக்கிறத கண்டதும் அங்கே உண்ணாவிரதம் இருந்தார். நாவுக்கரசர் உண்ணாவிரதம் இருந்தது எங்கே கண்டு வருவர்கள். அப்ப சிவபெருமான் பழையாறை நகர மன்னன் கனவில தோன்றி நாம் சமணர்களால் மறைக்கப்பட்டுள்ளோம் என்று சிவபெருமான் சொல்றாரு என்று சொன்னதும் நம்மை நாவுக்கரசர் வெளிப்பட கண்டு கும்பிடும் வண்ணம் நீ முறையற்ற சமணர்களை அழித்து போக்குவாயாக என்று கூறி மறைந்தார் சிவபெருமான். விழிப்புற்ற மன்னன் தனது கனவினை அமைச்சர்களுக்கு சொல்லி அந்த வாகீசர் திருவடிகளில விழுந்து வணங்கினார்கள். அத்தோடு சமணர்களை எல்லாம் யானைகளால் அழித்து போக்கி பொய்யான விமானத்தை நீக்கி போட்டு புதியதொரு விமானம் அமைத்து வடதளி இறைவரை வணங்கி மகிழ்ந்தார்கள். இவ்வாறு தமது எண்ணம் இனிது நிறைவேறியது இவருக்கு ஒரு மகிழ்வு. அந்த நாவுக்கரசர் தலையெல்லாம் பறிக்கும் சமன் கையருள் நிலையினான் மறை கொண்ணுமே அலையினார் பொழில் ஆரை வடதளி நிலையினான் அடியே நினைந்து உய்மினே என்று பாடுறாரு அந்த பாடல. அதையும் அந்த பதிகத்தை பாடி அங்கு கொஞ்ச நாள் அமர்ந்தாரு. பழையாற்றிலிருந்து காவிரி இருகரையிலும் அமர்ந்த கோயிலை வழிபட திரும்ப போறார். திருவானைக்கா முதலிய தலங்களை சிவபெருமானை வழிபட்டு திருப்பதிகங்களை பாடி திருப்பதஞ்சலி என்றதை வழிபட சென்றார். அங்க போற நேரம் பசியாரும் தாகத்தாரும் மிகவும் இளைப்புற்று அந்த நிலையில அவரது பசி வருத்தத்தை நீக்க வேணும் என்ற சிவபெருமான் வழியிலே ஒரு சோலையையும் குளத்தையும் உண்டாக்கி ஒரு வழிப்பயணம் செய்கிற அந்தணரை போல அந்த உருவம் தாங்கி கையில் பொதிச்சோறு கொண்டு தாங்கி நாவுக்கரசரை அண்மித்து மறையவர் அவரை நோக்கி, நீர் மிகவும் உழைத்திருக்கின்றீர், நான் கொடுக்கும் பொதிச்சோற்றை உண்டு பசி தீர்த்து தண்ணீர் பறி இளைப்பாறு செல் என்று பொதிச்சோறு உண்டு பசி தீர்த்து அப்பரை நோக்கி நீர் எங்கே போகிறீர் என்று வினாவினார். அப்ப அவர் சொல்றாரு, திருப்பஞ்சலிக்கு போகிறேன் என்றார் நாவுக்கரசர். அது கேட்ட அந்த அந்தணர் வந்த சிவபெருமான், நானும் அங்கதான் செல்கிறேன் என கூறி அவருடன் சென்று அந்த தலத்தை நெருங்கியதும் அவரை காணவில்லை, மறைந்தருளினார். அது கண்டு வியப்புற்ற வாகீசர் நாவுக்கரசர் தன்னையும் ஒரு பொருட்டாக கொண்டு அருள் புரிந்த அந்த திறத்தினை நினைச்சு நெஞ்சுருகி கண்ணீர் சொரிந்தார். அப்படி இருக்கிற அதே நேரம் திருப்பஞ்சலி திருக்கோயிலில் சென்று திரும்பவும் அதை நினைச்சு பதிகம் பாடுறார். சில நாட்கள் அங்கிருந்து புறப்பட்டு பல தலங்களை எல்லாம் பணிந்து திருவண்ணாமலைக்கு போறார். அங்கு அன்பினால் கும்பிட்டு போற்றி வீடு பேற்றிலும் சிறந்த பேரின்பத்தை எய்தினார். பின்பு தொண்டை நாடு செல்லும் ஆர்வமுடன் காஞ்சி மாநகரை அடைந்தார். அங்கு அந்த வருகை அறிந்த காஞ்சி மக்கள் அவரை வரவேற்று போற்றி மகிழ்ந்து வாகிச பெருந்தகை திருக்கோயிலை அடைந்து கச்சியேகம்பனை நினைத்து கரவாடும் வஞ்சற்கரியானை கரவார்பால் விரவாடும் பெருமானை விடையேறும் வித்தகனை அறவாடச் சடைத்தாள அங்கையினில் அனலேந்தி இரவாடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே என்ற அந்த பதிகத்தை பாடி அங்கிருக்கின்ற அந்த நாள்ல திருமாற்பேறு என்ற தலத்தை திரும்ப போறார். அங்கே கச்சியேகம்பன் கான் அவன் என் எண்ணத்தான் என்று பதிகம் பாடிக்கொண்டு வந்தார். பிறகு என்ன செய்யறாரு, காளாத்தி மலைக்கு அடைந்தார். அங்க குடும்பித்தேவரை காண்றார். அங்க பணிந்து குடும்பித்தேவரை வணங்கி காளாத்தியான் என் கண்ணுளானே. அதுல ஒரு மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னையே பாடுந்தொண்டர் இனத்தகத்தான் இமையவர் தன் சிரத்தின் மேலான் ஏழண்ட தப்பால நிப்பாச்சம்பன் புனத்தகத்தான் அருங்கொன்றை போதிலுள்ளான் பொறுப்புடையான் நெருப்புடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்துச்சி உள்ளான் காளாத்தியானின் கண்ணுளானே. அதுவும் ஒரு திருத்தாண்டகம். அன்புருவாகிய கண்ணப்பர் நாயனார
அந்த திருவடிகளை வணங்கி, அப்ப கண்ணப்ப நாயனாருக்கு பிற்பட்டவர் தான் இவர். வணங்கி திருவடிகளை வணங்கி சில நாள் அந்த கைத்தொண்டு அங்க எங்க எங்க செய்யறாரு, குடும்பித்தேவர்ல அங்க காளாத்தி மலையில அங்க போய் திருத்தொண்டு செய்து பணிந்தமையால கைலாய மலையில வீட்டிருக்கின்ற திருக்கோலத்தை காண இவருக்கு ஆசை வந்துட்டு. அதுக்கு பக்கத்துலதானே இது அந்த கண்ணப்ப நாயனார்றது. அப்ப அங்க கைலை கோலம் காண விரும்பி அப்பரனார் காளாத்திநாதரை வணங்கி காடு மலை ஆறு நாடு ஆகியவற்றை கடந்து திருப்பெரும் பதத்தை அடைந்து திருப்பருப்பதத்தை அடைந்து இறைவனை சொன்மாலைகளால் துதித்தார். பின் அங்கிருந்து மாளவ தேசத்தை அடைந்தார். அங்கிருந்து பொம்மை மிக்க சுரங்களை கடந்து காசியினை அடைந்தார். அங்க காசியில வாரணாசி ஆகிய அந்த திருப்பதியில எழுந்தருள் இருக்கு இறைவனை போற்றி தன்னுடன் வந்த அடியார்களை அங்கு தங்கி இருக்குமாறு சொல்லிவிட்டு அதற்கு அப்பால உணவு உண்பதை தவிர்த்து விட்டார். உணவுதானே அங்க பாரம். அப்ப இரவு பகலாக ஓயாமல் யாத்திரை செய்தாரு. அதனால அவற்றை பாதங்கள் எல்லாம் தேய்ந்து விட்டது. எங்க கைலை காட்சி காண போறார். அந்த நிலையிலும் கைலை பெருமானை காணும் ஆர்வத்தால தனது 2 கைகளாலும் தாவி தாவி சொல்றாரு தவண்டு. அவர மணிக்கட்டுகள் எல்லாம் கரைந்து தேய்ந்து சிதைந்து போயிட்டு ஆர்வ மிகுதியால கற்கள் நிறைந்த பாதையால மார்பினால உந்தி போனாராம். அப்படி மார்பு தசை எல்லாம் எலும்புகள் எல்லாம் சிதைந்து எலும்புகள் எல்லாம் முறிந்து பின் புரண்டு 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 உருண்டு போறார். அங்க அந்த உடம்பு முழுவதும் சிதைந்து தேய்ந்தும் அவ காயங்கள் எல்லாம் இரத்தம் கசிந்து பறந்து ஓடுது, குருதி பாய்ந்து ஓடுது. அப்ப அவரத உள்ளங்கொண்ட உறுதி மட்டும் கொஞ்சம் கூட மாற்றமே ஏற்படாமல் அந்த உறுதியிலிருந்து மெல்ல நகர்வதற்கு முயன்றார். அப்ப அந்த சிறிதும் நகரக்கூட முடியாமல் செயலற்று அப்படியே சோர்ந்து விழுந்து கிடந்தார். சிவபெருமான் அவர் அன்பர்க்கு அடியார்களிய நண்பர்க்கன்பன் என நாவுக்கரசரின் இந்த விருப்பத்தை நிறைவேற்ற திருவுளங்கொண்ட அந்த நேரத்துல ஒரு தடாகத்தை உண்டாக்கினாரு. சடாமுடி முனிவர் வடிவுடன் அவர் முன் சென்று நோக்கினார். அப்ப உம்முடைய அந்த பாருங்க அந்த அவர் அந்த மயங்கி கிடக்காரன உடம்பெல்லாம் சிதைந்து அந்த அந்த புலனடக்கி நினைவிழந்து கவமடக்க பலன் நலிந்து செயல் மறைந்து பயம் மிகுந்து நலம் நசிந்து அப்படி இருக்கிற நேரத்துல அந்த அவருக்கு அந்த ஐம்பொறிகளையும் விழிப்புற செய்கிறாரு சிவபெருமான். முதல் என்ன செய்யறாரு, கண்ணுக்கு ஒரு ஒளிய கொடுக்காரு. அவ கண்ணு அப்படி மெல்ல கண்ணெல்லாம் திறக்க இயலாத அளவு இருக்கிறாரு. அவ கண்ணுல ஒளிய கொடுத்தோடனே சாதுவா மெல்ல கண்ணை திறக்கிறாரு. பின் சலசலண்டு அந்த ஆற்றுல நீர் ஓடையில ஓடுற நேரம் காதுக்கு இனிமையாக அந்த ஓடுது. அதுல இருந்து வந்த நீர் உடம்புல பரிசத்தை ஐம்பொறிகள் பரிசம் அந்த அந்த ஊரு அந்த பரிசத்துல அது அப்படியே அவருக்கு செய்யுது. அதுக்கு பிறகு அந்த நீர் அப்படியே பறந்து ஒன்று நீர் பாய்ச்சி ஓடும் பொழுது அந்த நீர் படுகுது அவர இதுல முகத்துல. அப்படி அந்த ஐம்பொறிகளையும் விழிப்பு உண்டாக்குறாரு. அப்படி செய்தோடனே அவர் கண்ணம் விழித்து பார்க்கிறார். உம்முடைய அங்கங்கள் எல்லாம் சிதைய இந்த வெண்மையுடைய அந்த நாட்டில ஏன் இந்த வெப்பு நாட்டில் ஏன் வந்தீர் என்று வினாகிறார். அப்ப நீரணிந்த முனிவரின் இந்த உரையை கேட்டு நாவுக்கரசர் உடம்பின் சிதைவால் உண்டாகி அந்த சோர்வு கொஞ்சம் அவரை காதுல கொஞ்சம் அவரை சொல் கேட்டதும் கண்ணை முழிச்சு பார்த்ததும் அவரை கண்டதும் சோர்வு கொஞ்சம் நீங்கிற மாதிரி, பெருமானே வடகையிலையில் அண்டநாயகனாகிய சிவபெருமான் உமையம்மாருடன் எழுந்தருளி இருக்கும் கோலத்தை காண நான் விருப்புடன் வந்தேன் என கூறினார். அது கேட்டு அந்த அந்தனர் முனிவர் என்ன செய்யறாரு, கைலாயமலையா தேவர்களால் கூட அணுகுதற்கு அரியது, மனிதர்களான நீ அடைவதற்கு எளிமை உடையதன்று, இங்கிருந்து நீ திரும்ப செல்லு, உம்மால் செய்யத்தக்கது அது என கூறினாரு. இவ்வாறு முனிவர் கூறியதை கேட்டது நாவுக்கரசருக்கு கோபம் வந்து விட்டது. உறுதி மேல வந்துடு. ஆளும் நாயகன் கையில இருக்கை கண்டல்லால் மாடும் உடல் கொண்டு மீள்கிலேன் என்று மறுத்து அந்த உறுதி மேலிட உணர்ச்சி கொண்டு வர முனிவராய் வேகமாக உறுதியாக நடந்தாரு. வந்த சிவபெருமான் விண்ணிலே மறைந்து நின்று ஓங்கு நாவுக்கரசரே எழுந்திரு என உரைத்தெளினார். அப்ப தீங்கு தண்ட நீங்கி எழில் பெற்ற திருமேனியுடன் எழுந்து நின்று பார்க்காரு. அண்ணலேனை ஆண்டு கொண்டருளிய அமுதே, விண்ணிலே மறைந்தருள் புதி வேத நாயகனே, கண்ணினால் திருக்கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னினாந்தொழ நயந்தருள் புரியன பணிந்தார். இது
புராணம். அப்ப அவர் அந்த புராணத்தை வைத்து வருவார். ஏன் அந்த என்னை ஆண்டு கொண்ட அண்ணலே என்று பெருமான ஆண்டு கொண்டருளிய அமுதாக இருக்கு, அமுது செய்தாரு, நீ விண்ணில்லாத கண்ட காட்சி அப்படியே மறைஞ்சிட்டாரு. அப்ப சிவபெருமான் அருள் வாக்கினால அப்பர் அழைத்து, நீ இந்த பொய்கையில் மூழ்கி இந்த நான் கையிலையில் இருந்த அந்த காட்சியை இந்த திருவையாறு 5 6 இந்த திரு ஐயாறுல கண்டு நீ மகிழ்வாயாக என்று பணித்து ஒரு வாக்கு கொடுத்தாரு. அப்ப இறைவன் அந்த அருள் வாக்குன தலைமையில் கொண்ட அப்பர் என்ன செய்கிறாரு, இறைவர் காட்டிய அந்த பொய்கையிலே அவரு விழுந்தெழுகிறாரு. அந்த நேரம் பொய்கையில மூழ்கி எழும் பொழுது பாடிய பாடல் என்ன சொல்லுங்க. அப்ப நீங்க மாதர்புரை கண்ணியானே என்றது தப்பு. இல்ல, வேட்டாகி விண்ணாய். ஆமா ஆமா, வேட்டாகி விண்ணாய் என்ற அந்த தாண்டகம் அதை பாடுறாரு. அதை பார்த்து அந்த துதித்து திருவைந்தெழுத்து அதுல ஓதி மூழ்கி திருவையாற்றில் உள்ள ஓர் தடாகத்துல கரையேறினாரு. அப்ப எம்பிரான் என்ன செய்யறாரு, அந்த கருணை இதுதான் என்ற உணர்ந்த உடனே கண்களில அன்பு நீர் சொரிய இறைவனை வணங்கி அப்படியே நாவுக்கரசர் அந்த திருப்பதியில உள்ள எல்லா உயிர்களையும் சக்தியையும் சிவமாக கண்டு பணிந்து கோயிலுள்ள அந்த பாடல்களை நான் ஒவ்வொரு நாளும் பாடுறேன். அந்த பாடு இந்த சிவபூசையில பாடுறேன். அந்த வேட்டாகி விண்ணாய் என்ற 11 பாடலும் பாடி பாருங்க. சைவ சித்தாந்த கருத்துக்களை சும்மா அள்ளி வச்சிருக்காரு. அதுல அந்த பல்லுயிர்க்கும் என்று இல்ல. அதே போல அன்பு நீர் சொரிய இறைவனை வணங்கி நாவுக்கரசர் அதை பணிந்து எல்லா உயிர்களையும் சிவமும் சக்தியுமாக பணிந்து கோயிலுக்குள்ள முன்னே சென்றார். அங்க திருமால், பிரமன், இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாரும் போற்றி செய்யும் தோத்திர ஒலியோட மறை முழக்கம் வேத ஒலி எல்லா பக்கமும் முழங்கின. தவ முனிவர்களும் கண்களும் எந்த இடத்தும் நெருங்கி போற்றி கொண்டே இருந்தார்கள். அரம்பெயர்கள் இசை பாடிக்கொண்டிருந்தார்கள். இறைவனின் முன்னால் அவர்களது வாகனமாகிய செங்கன்மால் விடை இந்த மால்விடை என்று தானே 5 விடைகள்ல மால்விடை. அப்ப செங்கன்மால் விடை நின்றதாம். அப்ப பெரிய தேவர்களாகிய நந்தியம் பெருமான் பிரம்போட பணி செய்து, அதான் அந்த கோலக்காட்சி, திருக்கோல காட்சி, அந்த பணிவிடை நின்றது. அப்ப பெரிய தேவர்களாகிய நந்தியம் பெருமான் பிரம்போட பணி செய்து உலாவினார். அப்ப வெள்ளிமலையின் மீது பளபளமலை என்று மரகத கொடியுடன் விளங்குவது போன்று செம்மேனி அம்மனாகிய சிவபெருமான் நீல மேனியுடைய உமாதேவியாருடன் வீட்டருள் இருக்கின்ற அந்த கைலை கோலத்தை கண்ட நாவுக்கரசர் பாமாலை பாடி ஆடி களிப்பிட்டார். அப்ப இவ்வாறு அப்பர் கண்ட கைலை காட்சியை கண்டு மகிழ்ந்திருந்த போதுதான் இறைவர் அந்த தாம் காட்டிய கைலை காட்சியை மறைத்து திருவையாறு இருந்த பழைய நிலையிலே புலப்படுத்தினாரு. கண்டு மறைச்சிட்டாரு. அந்த நிலையில பெரிதும் வருந்திட்டாரு. வரிந்து தன்னால அந்த கையில காட்சிக்குள்ளதான் அவ்வளவு நிறைவில் இருந்துட்டு பிறகு அதை நிலைச்சு இங்கால வந்தது பிறகு அந்த மாணிக்கவாசகருக்கு காட்டின காட்சியை தான் அந்த வித்தக வேடம் எனக்கு திரும்பவும் காட்டணும் என்று மாணிக்கவாசகர் பிடிச்ச மாதிரி தான் அந்த கையிலையில அவர் காட்டினதுக்கு பிறகு அதுல வருத்தத்துல இருந்தவர் பின் தெளிந்து வாயில தான் கண்ட கையில காட்சி என உலக மக்கள் உணர்ந்து வாழும் வண்ணம் தான். அதுக்கு பிறகுதான் இவர் மாதர்புரை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். இந்த பாடல்ல பாருங்க, ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொன்று வாரத்துக்காக அவர் ஒன்றிலையும் சொல்றாரு. முதலாவதுல சொல்றாரு இந்த பாருங்க, பிடியும் களிரும் போன்று அம்பிகையுடன் விளங்குகின்ற ஏன் சிவசக்தியா தானே பாக்காரு. ஈசனை கண்டேன் அதன பயன் அந்த பயனையும் காணும் அந்த பேற்றினை நான் உள்வாங்குறேன். குயிலானது தனது பேடுடன் விளங்குவதை போன்று தேவியுடன் விளங்குற அந்த ஈசனை கண்டேன். அதுக்கு பிறகு சேவல் சிறகுகளை உடைய தனது பேடையோடு வருவதை போன்று கண்டேன். பிறகு மயில் பேடோடு சேர்ந்து இந்த இருக்கும் தன்மையுடையவராய் கண்டேன். அப்ப இடிகுரல் போன்று முழங்கும் ஏனம் தன் துணையுடன் வருவதை ஏனம் யானை வாரது ஏனம் இந்த இது பன்றி வாரது போல கண்டேன். பிறகு ஆண்மகன் தனது துணையோடு விளங்குவது போன்று கண்டேன். நாரை தனது துணையோடு வருவதை கண்டேன். பிறகு பைங்கிளி
வருவதை கண்டேன், சேவல் வருவதை கண்டேன், எருது வருவதை கண்டேன். அப்ப ஆன்மா தன் துணையோடு விளங்குதல் போன்று ஈசனின் திருக்கோலத்தை கண்டேன். இவர் எப்படி வழிபட்டவர்? இவர் தாச மார்க்கம் தானே, அடிமை மார்க்கம் தானே. அப்ப இவர் ஆன்மா அவரோட ஒன்றித்த நிலையில அவரு காண்றியா என்னுடைய ஆன்மா. அதுக்காக தான் இந்த ஒன்றையும் நான் இப்படி காண்றேன் இவர் மாறுறாரு. அப்ப அப்படி ஈசனே அந்த திருக்கோலத்தை கண்டேன் என்று அந்த பாடி முடிக்காரு. அப்ப கண்டறியாதன கண்டேன். அப்ப இந்த காணாத வேரொளி பிளம்பாக இருக்கிறத நான் கண்டுட்டேன். அந்த எண்டத்தை ஒவ்வொன்றிலையும் அப்படி சொல்றாரு. அப்ப அதே அப்படி பாடல்களை திருவையாற்றினை போற்றி வாழ்ந்த நாவுக்கரசர் அங்கிருந்து புறப்பட்டு திருத்தியை அடைகிறார். பூந்திருத்தி அந்த பொய்யிலாகிய பெருமானை, அங்கே ஒரு பெருமானை திருத்தாண்டகம், திருவிருத்தம், குறுந்தொகை முதலிய பதிகங்களால் போற்றி இறைவனை வழிபடும் நோக்கோடு திருமடம் ஒன்றை கட்டுவித்து திருவங்க மாலை, அங்கதான் திருவங்க மாலை. அப்ப பாருங்க, திருவங்க மாலையை அவர் கைலை காட்சி கண்டத்துன்னா வேறு கிடைச்சிட்டு தானே அவருக்கு என்ன அங்க பிறகு என்ன கைலை காட்சி இயேசுபெருமான் கொண்டு காட்டுட்டாரு ஐயாறு அடைகின்ற போது. அப்ப அங்கே அப்படி ஒவ்வொன்றாக அவர் அரிச்சித்து சொன்மலர்களால் அரிச்சித்து இப்படி போற்றி வணங்கி அதை கண்டத்துக்கு பிறகுதான் திருவங்க மாலைய தான் பாடுறாரு. எங்க பாடுறாரு? இந்த எல்லாத்தையும் பூந்திருத்தியில, திருப்பூந்திருத்தியில பாடுறாரு. அப்ப அங்க திருநாவுக்கரசர் திருமறைக்காட்டில் இறைவனிடம் விடைபெற்று சென்ற சம்பந்தர். அப்ப நீங்க உங்க பாடக்குள்ள யோசிக்கணும். திருவங்க மாலை பாடியது திருநாவுக்கரசு நாயனார். அங்கே பாடப்பட்ட ஒவ்வொரு அங்கங்களையும் அவர் இறைவனுக்காக அர்ப்பணித்த ஆன்மா இறைவனோடு ஒன்றிக்க பாடினதுதான். இறைவனை போற்றாட்டி இந்த உடம்பு தேவல்ல அது என்று. ஏன் அந்த உடம்பு திரும்ப கிடைச்சதுதானே அவருக்கு என்ன? அவற்றை புறப்பால வந்த உடம்போட சிவபெருமான் கொடுத்த ஒரு அங்கம் அது அவருக்கு. அந்த அங்கி, அந்த அது அங்கி என்ற நேரம் நெருப்புக்கு வரும். இது நான் சொல்றது உடலை சொல்றார். அப்ப திருநாவுக்கரசர் இவ்வாறு இருக்க திருமுறைக்காட்டில இவரோட விடைபெற்று சென்ற சம்பந்தரை யோசிக்கார். பாண்டி நாட்டு திருநீட்டின் மகிமையை உணர்த்தி சமணர்களை வாதில வென்று பாண்டி என்ற பூனையின் நிமித்தி அந்த சோழ நாட்டு தலங்களை எல்லாம் வணங்கி நண்பராகிய அப்பரடிகளை காணும் திரும்ப அவருக்கு விருப்பம் உண்டு வருது அவருக்கு. அப்ப அந்த விருப்பினால திரும்ப வாராரு. அந்த எங்க வாராரு? இவர் திருவங்கமால பாடிட்டு இருக்கிறாரு. திருப்பூந்திருத்திக்கு வருகிறாரு. அங்க வந்தவுடனும் பிள்ளையார் அடியார்களுடன் தீம்புருத்தியை பூந்திருத்தியை அடைகிறார். ஞான சம்பந்தர் தன்னை காண வருவதை அறிந்த நாவுக்கரசர் பிள்ளையாரை எதிர்கொண்டு போற்ற விரும்பி யாருமே அறியாத வண்ணன் சம்பந்தர் வந்த சிவிகையை தாங்கினாரு. அப்ப சிவியை தாங்கின எப்படி பாருங்க, கைலை காட்சி கண்ட பிறகு என்ன அப்ப தாங்குறாரு. அப்பொழுது சம்பந்தர் அடியார்களை நோக்கி அப்பரெங்க இவர் என்னடா எல்லாரையும் பார்க்க போற அப்பரை காண்றது காணல, அப்பரெங்குற்றார் என வினாவினார். அப்ப பிள்ளையார் அன்பின் திறத்தை அறிந்த அடியார்கள் உம் அடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்தெய்த பெற்று இங்குற்றேன். உம் அடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு, எனக்கு அந்த உன்ற அடிகளை தாங்குற அந்த பெருவாழ்வு வந்து எய்த பெற்று இங்குற்றேன் என்ற ஒரு நாள். பிள்ளையார அச்சமும் வியப்பும் அடைஞ்சி சிவிகை நின்று கீழே குதித்து மிகவும் விரைவாக குதித்து அப்பரடிகளை வணங்கி அவரும் சம்பந்தரை வணங்கும் முன்ன விரைந்து நட்பின் திறத்தை அடியார்கள் கண்டு, இதுக்கு நட்புக்கு வர்ற வயசும் அவர்ற வயசு கணக்கிட்டு பாருங்க, அவங்களுக்குள்ள நட்பு இருந்தது. ஏன் அவர் இந்த சற்புத்திர மார்க்கம், இவர் தாச மார்க்கம். அப்ப உண்டு உளமுருகி தொழுந்தார். பின்னர் பெருந்தகையர் இருவரும் திருப்பூந்திருத்தி கோயிலை அடைந்து சிவபெருமானை போற்றி மடத்தில வாழ்ந்தார்கள். பாண்டி நாட்டில் நிகழ்ந்த சம்பவங்களை எல்லாம் திருஞான சம்பந்தர் அப்பரடிகளுக்கு எடுத்துரைச்சாங்க. அது கட்டு வாழ்ந்த நாவுக்கரசர் செந்தமிழ் பாண்டி நாட்டினை காண திரும்பவர் ஆசைப்படுறாரு. தாம் தொண்டை நாடு சென்ற செய்தியை கூறி அந்த கோயிலுக்கு சென்று தமிழ் மாலைகளால் போற்றும் வண்ணம் சம்பந்தருக்கு எடுத்துரைத்தார். அவரும் அவ்வாறே விடைபெற்று தொண்டை நாடு போறார். அப்ப அங்க திருநாவுக்கரசர் பூந்திருத்தி இறைவனிடம் விடைபெற்று பாண்டி நாட்டை அடைந்து மதுரை செல்கிறார். அப்ப அங்க மதுரையிலாரு திருவாலவாய் திருக்கோயிலை அடைந்து வலம் வந்து சொக்கலிங்க பெருமானை வழிபட்டு முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே
என்ற பாடலால போற்றி பரவினார். இப்ப பாண்டி மாதேவியை தேவியாகிய மங்கையர்க்கரசியாரும் கணவரான நின்றசீர் நெடுமாறனும் மந்திரியார் குலச்சிறையாரும் அப்பர் பெருமானை வரவேற்று அவரை வணங்கு மகிழ்ச்சியோட உபசரித்தாங்களாம். பின்பு நாவுக்கரசர் திருப்பூவனத்தை வழிபடச் சென்றார். அங்க பூவனத்திறைவரை அங்கதான் வடிவேறு திருசூலம் எல்லாம் பாடியிருக்காரு. அப்ப பூவனத்திறைவரை அங்க தமது தெய்வ திருக்கோலத்தோடு நாவுக்கரசருக்கு எதிரே தோன்றி அந்த காட்சியை கொடுத்திருக்காரு. அந்த காட்சியை கண்டதும் இவருக்கு சும்மா உடம்பெல்லாம் அப்படியே மெய் சிலிர்த்து அந்த அழகிய தெய்வ காட்சியை கண்டு மகிழ்ந்த அப்பரடிகள் வடிவேறு திருசூலம் தோன்றும் தோன்றும் வளர்சடமேல் இளமதியன் தோன்றும் தோன்றும் அதில் 10 பாடல். அந்த பதியத்தால திருப்பூவன திரைவரை வாழ்த்தி போற்றி அங்கிருந்து ராமர் ராவணனை கொன்ற பாதகம் தீர்ந்த அந்த பதியான ராமேஸ்வரம், அதான் ராமேஸ்வரம் என்று சொல்லப்படுகிறது. அங்க போறாங்க. ராமேஸ்வரத்தில் அமர்ந்து இறைவரை பதிகங்கள் பாடி வழிபட்டு அந்த பதியிலே சில நாட்கள் பணி செய்து 2 பேரும் இருந்தாங்க. அந்த திருநெல்வேலி ஆகிய அந்த தலங்களை வழிபட்டு சோழ நாட்டை அடைந்தாங்க. அங்கு பல தலங்களை வழிபட்டு திருப்புகலூர் அடைந்தார். அந்த புகலூர் பெருமானை வழிபட்டு உளவாரத்தொண்டு செய்து பலவேறு பாமாலைகள் பாடி துதித்தார். நாவுக்கரசரது உள்ள துருதியை உலகத்தாருக்கு புலப்படுத்த வேணும் என்று உள்ளங்கொண்ட சிவபெருமான் உளவாரத்தொண்டு புரியும் அவரது உளவாரம் புகுந்த இடமெல்லாம் பொன்னும் நவமணிகளும் தோன்றும்படி ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்கிய வாகீசர் அவற்றை பருக்கை கற்களோடு ஒப்பிட்டு வீசி எறிந்து கூட்டி குவித்தார். அழகிற் சிறந்த ஊர்வசி போன்ற தேவ மாதர்கள் அப்பரை பெரிதும் மயக்குவதற்கு முயன்றார்கள். அப்ப அவர்கள் திருவடிகளை மறவாத மெய்யுணர்வோடு தவச்செல்வராகிய அந்த உரைப்போட நாவுக்கரசர் தன் ஒருமை நிலையில் சிறிதும் தவறாமல் இறைவனையே சிந்திக்கின்ற அந்த ஒருமை நிலையில சிறிதும் தவறாமல் தான் செய்த திருப்பணியிலேயே கருத்துடையவராகி விளங்கினார். அப்ப தம்மை மயக்கி நிற்கற்கு காரணமாக இருந்த இதிவினைகளை நோக்கி திருவாரூரில் உறையும் இறைவனுக்கு ஆட்பட்டேன், உம்மால் அழைக்கப்படும் எளிமை உடையே நல்லே என்று என்னை துன்புறுத்தாதீர்கள் என கூறி பொய்மாய பெருங்கடலில் என்ற திரும்ப கடைசியான ஒரு திருத்தாண்டகத்தை பாடுறாரு. பாடிட்டு என்ன செய்கிறாரு, தங்களால் எதுவும் செய்ய முடியாது என உணர்ந்த அரம்பையர்கள் அவரை வணங்கி அவங்களும் தொழுது வணங்கி சென்றார்கள். அப்பொழுது திருப்புகலூரில் புரிந்த அப்பரடிகள் அந்த கரணங்களை எல்லாம் செல்லாது உள்ளே பெருமான் தன்னுடைய அடியவராகிய வெளியேனை இனி திருவடி கீழ் இருத்தி அருள் புரிவேன் என்ற அந்த உணர்வோடு தன்னை சரணென்று தாளடைந்தேன் என்கின்ற அந்த திருப்பதிகத்தை பாடினார். இறைவன் இன்னுமா எனக்கு அந்த இதுகள் என்று இந்த திருவடி கீழ் விரைவில சேர்த்து கொள்வாயே என்ற அந்த உணர்வோடு பெற்ற நாவுக்கரசர் எண்ணுகேன் எண் சொல்லி எண்ணுகேனோ என்ற திருத்தாண்டகத்தை கடைசியில பாடி புகலூர் பெருமான் நினைத்து சித்திரை திங்கள் சதய திருநாளில் அண்ணலார் சேவடி கீழ் எய்தி இன்புற்றார். இறைவனோடு அதுக்கு பிறகு சதயத்துல அதாவது சித்திரை சதயத்துல சென்றார். அப்ப இவ்வாறு இந்த இன்றையோட இந்த உங்களுக்கு இதுல இதாவது வரலாறில் இருக்கின்ற பதிகங்களோடு அற்புதங்களோடு பாடப்பட்ட பாடல்கள் சேக்கிழார் புராணத்தையும் தொகுத்து உங்களுக்கு காட்டப்பட்டு இது சொல்லப்பட்டிருக்கின்றது. அதோடு இந்த அவருடைய நாவுக்கரசருடைய அந்த சில பாடல்களை அடுத்த வகுப்பில் நான் உங்களுக்கு திருநாவுக்கரசருடைய அந்த குருபூசையோட அந்த கூற்றாயினவாறு அது போல எல்லா பதிகங்களுடைய அந்த சில சித்தாந்த விளக்கங்களை அடுத்த வகுப்பில் வைத்துக்கொண்டு இத்துடன் என்னுடைய இந்த வகுப்பை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. இதுவரை நேரமும் திருநாவுக்கரசு நாயனார் புராணத்தினுடைய நிறைவு பகுதியை வழங்கிய சைவப்புலவர் சிவானந்த ஜோதி ஞானசூரியம் அம்மாவுக்கு
சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் பயன்பெற்றவங்களின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.